இப்ப புதுசா பிசினஸ்ங்கிற பேர்ல வந்திருக்க ஸ்கேம் எதுனா வீட்ல இருந்தே கற்பூரம் செய்யறது, வீட்ல இருந்தே பேப்பர் பிளேட்ஸ் அண்ட் பாக்குமட்ட பிளேட்லாம் செய்யறது தான். ஃபர்ஸ்ட் இவங்க வைக்கிற கிளைமே போய் வீட்ல இருந்தே 40,000 இருந்து 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்னு. சரி, இப்ப வீட்ல இருந்தே நான் பொருள் ரெடி பண்ணி வச்சிட்டேன், அதை எப்படி நான் விக்கிறது? சரி, நான் ஆன்லைன்ல விக்கலாம் ட்ரை பண்றேன். அதுக்கு நான் ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணனும், அதுக்கு பேக்கிங் சார்ஜஸ் ஆகும், அதெல்லாம் ஒரு தனி செலவாகும். சரி, இதெல்லாம் படி நான் ஆன்லைன்ல போட்டா கூட ஆல்ரெடி பேப்பர் பிளேட் கற்பூரம் நிறைய பேர் ஆன்லைன்ல வித்துட்டு தானே இருக்காங்க. அவங்க எல்லாம் தாண்டிட்டு என்னோட பொருளை அவங்க எதுக்கு வந்து வாங்கணும்? சரி, நான் விலையை கம்மியா விக்கிறேன், அதனால என் பொருளை எல்லாரும் வாங்குவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பிராண்ட் கிரியேட் பண்ணது பேக்கிங் சார்ஜஸ்க்கு ஒரு காசு. நீங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல விக்கிறீங்கன்னா அமேசான்ல, பிளிப்கார்ட்ல, மீஷோல அவனுக்கு ஒரு தனி கமிஷன் போகும். இதெல்லாம் தாண்டி நான் விலையும் குறைச்சிட்டேன் அப்படின்னா அப்ப ப்ராஃபிட் எங்க இருந்து பாப்பீங்க? ஆன்லைன் ஆப்ஷனை ஒதுக்கி வச்சிருங்க. இப்ப தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாம் விற்க போலான்னு பார்த்தா இப்ப நீங்க ஒரு சாரி விக்கிறீங்க அப்படின்னா மத்த சாரிங்களோட நீங்க விக்கிற சாரி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க வாங்குவாங்க. அதே மாதிரி இப்ப மசாலா பொருள்லாம் விக்கிறீங்கன்னா கடைங்கள விக்கிற மசாலாவோட நீங்க பண்ற மசாலா நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வாங்குவாங்க. அப்படியே க்ரோ ஆயிட்டே போகும். இப்ப கற்பூரம் பேப்பர் பிளேட்லாம் நீங்க என்ன டிஃபரன்ஸ் காமிப்பீங்க? நீங்க விக்கிற கற்பூரம் மட்டும் என்ன மல்டி கலர்ல எரிய போதா? கிடையாது. அதே மாதிரி ஒரு வீட்டுல பேப்பர் பிளேட் ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாட்டி தேவைப்படும்? நமக்கு தெரிஞ்சவங்க இது விற்க முடியாது. இதை நீங்க விக்கணும்னா உங்க வீட்ல இருந்து வெளியே வந்து உங்க ஏரியால இருக்க பூஜை சாமான் விக்கிற இல்ல ஹோல்சேல்ல இந்த பேப்பர் பிளேட்லாம் விக்கிற கடைக்காரன்ட்ட போய் நீங்க டீல் பேசணும். நீங்க உங்க பொருளை மார்க்கெட்டிங் பண்ணணும். இதெல்லாம் பண்ணா கூட அவன் ஆல்ரெடி அந்த பொருளை விக்கிறவனை தாண்டி உங்களை சூஸ் பண்ணுவான்றதே ஒரு மிகப்பெரிய டவுட் தான். சோ இவங்க வச்ச ஃபர்ஸ்ட் கிளைம் வீட்ல இருந்தே சம்பாதிக்கலாம்ன்றதே பொய். நீங்க வீட்ல இருந்தே இந்த பொருளை ரெடி பண்ணலாமே தவிர நீங்க வீட்ல இருந்தே வித்து ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய பொய். செகண்ட் பைபேக், எங்ககிட்ட இருந்து நீங்க மிஷினை வாங்கி நீங்க பொருள் செஞ்சீங்கன்னா அந்த பொருளை நாங்களே வாங்கிட்டு உங்களுக்கு காசு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் 1 லட்சம் ரூபாய் கற்பூரமோ பேப்பர் பிளேட்டோ செஞ்சு வச்சிட்டேன். அந்த 1 லட்சம் ரூபாய் மொத்தமா எங்கிட்ட இருந்து கொடுத்து வாங்கிப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா மாட்டவே மாட்டாங்க. 5% 10% தான் எடுத்து. அப்ப நான் மீதி செஞ்சு வச்ச 90,000 ரூபாய் பொருளை எங்க கொண்டு போய் விக்கிறது? இதனால இந்த பிசினஸ் அழிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் ஆல்ரெடி ஆன்லைன்லயோ இல்ல லோக்கல் மார்க்கெட்ல இந்த பூஜை சாமான் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நான் வித்துட்டு இருக்கேன்றவங்க கற்பூரம் செய்யற மிஷினை வாங்கினாங்க. ஈஸியா கற்பூரம் வித்துறோம். ஏன்னா அவங்களோட பிராண்ட் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு. அதே மாதிரி சில பேர் வந்து டீலர் கிட்ட இருந்து வாங்கி இந்த பேப்பர் பிளேட்லாம் ஹோல்சேல்ல செல் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் இந்த பேப்பர் பிளேட் செய்யற மிஷின் வாங்கினாங்கன்னா டீலர்ட்ட வாங்குறத விட கம்மி ரேட்ல இவங்களே பேப்பர் பிளேட் ரெடி பண்ணி அதிக ப்ராஃபிட்டுக்கு விற்க முடியும். இந்த மிஷின் எல்லாம் ரெடி பண்ணி விக்கிறவன கூட நம்ம மன்னிச்சிடலாம். ஆனா ஒரு 5-10க்காக இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து இதை ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க. நீ வீட்லயே உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கலாம், படுத்துக்கிட்டே சம்பாதிக்கலாம், உருண்டுகிட்டே சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள உதச்சா சரியாயிரும். ஏன்னா இதெல்லாம் வாய்ப்பே இல்ல, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலுமே நம்ம இப்படி சொல்றதுனால ஒரு 4-5 பேர் ஏமாந்து போவாங்களான்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு ஈஸியான வழியை சர்ச் பண்ணி போகாம இந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிட்டு ஆல்ரெடி பிசினஸ்ல இருக்கவங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா போனீங்கன்னா இந்த மாதிரி ஏமாந்து போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி.